ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இருக்க எல்லா ஜீவராசிக்கான முக்கியமான டாபிக் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி. ஒரு ஊர்ல வெறும் 45 நாள் மட்டும்தான் வந்து தண்ணி இருக்கு, அதுக்கு மேல தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க, பற்றாக்குறைன்றாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பைல. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தும் குடிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அது எங்கன்னா ஒசூர்ல அவலப்பள்ளி டேம். ஃபுல்லாவே வந்து அந்த தண்ணியை வந்து ரசாயனம் கலந்து அது ஃபுல்லாவே எப்படின்னு பாத்தீங்கன்னா நொர நொறையா இருக்கு, குடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொல்யூட் ஆயிருக்கு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து வர ரசாயனம் கலக்கறதுனாலதான். இதுல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு தண்ணி பஞ்சம், இன்னொரு சைடு தண்ணி குடிக்க இருந்தும் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு ஊரு வானுச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல. தண்ணியால ரொம்ப கஷ்டப்படுற கண்ட்ரிஸ் எவ்வளவோ இருக்கு. தண்ணி பஞ்சத்தால மனுஷன்ல இருந்து மிருகம் வரைக்கும் செத்துட்டு இருக்கு. தண்ணி வந்து இவ்வளவு வேஸ்ட் ஆகுது, அதுக்கான ஸ்டெப் எடுங்க.